கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டன் நகரிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தனவந்தர் மார்க் ட்வைன் என்ற ஒரு போதகத்தை இப்படி சொன்னார். நான் வாழ்நாளிலே பல இடங்களுக்கும் வியாபார நிமித்தமாக போயிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கடைசி காலத்துக்கு முன்பாக நான் சீனாய் மலைக்கு சென்று அங்கே தேவன் அருளிய அந்த 10 கட்டளைகளை வாசித்து பார்க்க வேண்டும். அங்கே உள்ள தேவாலயத்திலே அது எழுதப்பட்டுள்ளது. அந்த மலைக்கே சென்று அவருடைய அந்த கட்டளைகளை நான் வாசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு ஆத்மாவிலே ஒரு திருப்தி ஏற்படும் என்று சொன்னார். அப்பொழுது மார்க் ட்வைன் அவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ தூரம் பிரயாணம் செய்து அந்த இடத்துக்கு இப்போது போகிறோமா எப்பொழுது போகிறோமா என்று தெரியாமல் ஒரு நாள் சென்று அதை வாசித்து பார்த்து எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் இங்கே இருக்கிற நாட்களிலேயே அந்த 10 கட்டளைகளை கை கொண்டால் அது போதும். பரலோகத்துக்கு போவதற்காக சீனாய் மலைக்கு போய் 10 கட்டளைகளை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை உங்கள் வாழ்க்கையிலேயே கடைபிடித்தால் போதும், நித்திய ராஜ்யத்துக்கு போவீர்கள். தேவகுமாரன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி அநேகரை தேவ நீதிக்குட்படுத்தினார். தன்னை விசுவாசிக்கும்படிக்கு சொன்னார். அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்று போதித்தார். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அது இயேசு பிறந்த இடத்திலே போய் தொழுது கொண்டாலும், அவர் மரித்த இடத்தை போய் பார்வையிட்டாலும், மோசே வாழ்ந்த இடத்தை போய் பார்த்து அந்த கட்டளைகளை சொன்னாலும், புனிதம் என்று கருதப்படுகிற சில இடங்களுக்கு யாத்திரை சென்றாலும் கிட்ட முடியாத ஒரு வாய்ப்பு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது. தேவகுமாரனின் வெளிச்சத்திலே நம்மை உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார். எனவே தேவனுடைய கிருபையை நீங்கள் இங்கிருந்தே பெற்றுக்கொண்டு பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னார். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவகுமாரன் சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். நாம் நியாயந்திருக்க போவது 10 கட்டளைகள் அல்ல, தேவகுமாரனின் வார்த்தைகள் தான். அதை கருத்தாய் அறிந்து அவர் தருகிற அந்த இலவசமான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதுதான் ஞானமான செயல். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.